ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எப்படி ஒரு கஸ்டம் இமேஜ் பில்ட் பண்ணி அதுக்கு ஒரு டேக் கொடுக்கறது, ஒரு நேம் கொடுக்கலாம். டேக்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நேம் மாதிரி. அது அந்த இமேஜ்க்கு எப்படி நம்ம ஒரு நேம் பண்ணுறது, அப்புறம் நேம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜ் எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஹலோ வேர்ல்ட் ரன்னு கொடுத்தோம். பட் ஆனால் அது ஒரு ப்ராப்பர் வே கிடையாது ஒரு ரன் பண்ணுறதுக்கு. அது எப்படி நம்ம ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட டாக்கர் ஃபைலோட கண்டென்ட் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பழசு இருந்தது தான், அதே தான் நம்ம திருப்பி நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட டாக்கர் இமேஜஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா உபுண்டு 20.04ன்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இப்போ பில்ட் பண்ற இமேஜ் நம்ம உபுண்டு லேட்டஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம டேக் பண்ணிடலாம். ஸோ அப்பதான் நீங்க ஒரு ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது என்னன்னா அந்த உபுண்டு லேட்டஸ்ட் இமேஜ் ரன் ஆகும். நீங்க ஜஸ்ட் உபுண்டுன்னு கொடுத்தா போதும். அந்த உபுண்டு லேட்டஸ்ட் இமேஜ் டேக் நம்ம பண்ணதுனால அந்த இமேஜ் நம்ம ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் பண்ணும்போது எப்படி நம்ம டேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் பில்டு கமாண்ட் தான், sudo docker build. இது கூட நம்ம இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போறோம், -- டேக். டேகோட நேம் பார்த்தீங்கன்னா உபுண்டு கோலன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம நேம் கொடுக்கணும், நம்ம லேட்டஸ்ட்னு கொடுக்கணும். ஸோ நம்ம உபுண்டுன்றது பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி நேம் வரும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதோட டேக். ஸோ நீங்க கோலனுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதுதான் உங்க ரெபாசிட்டரி நேம் வரும். அதுக்கப்புறம் கோலனுக்கு ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ரெபாசிட்டரியோட டேக்னு வரும். ஸோ நாங்கள் லேட்டஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட டேக் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்னு இங்கே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபுண்டுன்னு கொடுத்துருக்கோம். நம்மளோட ரெபாசிட்டரி நேம் உபுண்டுன்னு வரும். ஸோ இதே 174 தான் வரும், எம்பி வரும் பாருங்க. நீங்க இப்போ நம்ம திரும்பி பில்ட் பண்ணும்போது டாட்னு கொடுக்கணும் கடைசி. டாட்னா நம்ம ப்ரெசென்ட் டைரக்டரியில் தான் நம்ம டாக்கர் ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல் தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா எதுவுமே பில்ட் ஆகல. ஏன்னா ஏற்கனவே நம்ம பில்ட் பண்ண இமேஜ் ஜஸ்ட் நம்ம ரீடேக் தான் பண்றோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பில்ட் ஆகல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது லேயர் பை லேயராக தான் பில்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே 3 லேயரும் நம்ம பில்ட் பண்ணியாச்சு. அதனால நம்ம இப்போ வெறும் டேகிங் மட்டும் தான் பண்ணோம். அதனால டேகிங் மட்டும் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா எந்த லேயருமே பில்ட் ஆகாத, ஜஸ்ட் அந்த இமேஜ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேக் மட்டும் பண்ணியிருக்கு, ஒரு நேமிங் மட்டும் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம திருப்பி இந்த டாக்கர் இமேஜஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2மே நன்னுன்னு வந்தது. நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அதே இமேஜ் ஐடி தான் வருது. பட் ஆனா இமேஜ் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெபாசிட்டரி நேமும் நம்ம டேகும் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இதே பில்ட் பண்ணும்போது -- டேக்னு கொடுத்தோம். அந்த டேக்ல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரியோட நேமு, செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா டேகோட நேம். ஸோ நம்ம உபுண்டு கோலன் லேட்டஸ்ட்னு கொடுத்தோம். கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரியோட நேமு, கோலனுக்கு அப்புறம் லேட்டஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேகோட நேம். ஸோ அதே நேம் தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க உங்க இமேஜ் இப்போ டேக் பண்ணணும். இப்போ நம்ம இந்த இமேஜ் ரன் பண்ணி பார்க்கலாம், எப்படி ரன் பண்ணுறதுன்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வெறும் அந்த உபுண்டுன்னு கொடுத்தீங்கன்னா எந்த டேகும் நீங்க கொடுக்கலன்னா லேட்டஸ்டா நீங்க என்ன டேக் லேட்டஸ்ட்னு நீங்க எதை டேக் பண்ணிருக்கீங்களோ அந்த இமேஜ் தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ நம்ம இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். sudo docker run ubuntu. இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு லேட்டஸ்ட் இமேஜ் தான் நமக்கு ரன் ஆகும். நமக்கு எதுவுமே நமக்கு தெரியல, எந்த அவுட்புட்டுமே வரல. இது ரன் ஆச்சுன்னா என்னன்னா கூட நமக்கு தெரியல. நீங்க என்னென்ன இமேஜ்லாம் இப்போ கரண்டா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா sudo docker ps. பிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கரண்டா என்னென்ன இமேஜஸ்லாம் ரன் ஆயிருக்கும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இமேஜுமே ரன் ஆகல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எம்டியா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு இமேஜ் ரன் பண்ணலாம். அதை ரன் பண்ணி அதோட அவுட்புட் அதை அந்த கண்டெய்னர் எப்பயும் ரன் பண்ணிட்டு இருக்க மாதிரியே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாக்கர் இமேஜ் ரன் ஆகுதா என்னன்னே தெரியல. நம்ம sudo docker run ubuntuன்னு கொடுத்தா நமக்கு எந்த அவுட்புட்டுமே வர மாட்டேங்குது. ஸோ நம்ம ஒரு அவுட்புட் வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்காக நம்ம டாக்கர் ஃபைல்ல ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்கோ பண்ண போறோம். எக்கோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன இது கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டா வரும். ஸோ நம்ம இந்த என்ன கமாண்ட் நம்ம கொடுக்க போறோமோ அதுக்கு நம்ம சிஎம்டின்னு கொடுக்கணும். நம்ம ஏதாவது கமாண்ட் இஷ்யூ பண்ணணும்
இந்த இமேஜ்க்குள்ள அப்படின்னா நம்ம வந்து சிஎம்டின்னு கொடுக்கணும். ஸோ இது வந்து இன்னொரு கீவேர்டு. நம்ம இது வரைக்கும் 3 கீவேர்ட் பார்த்துருக்கோம். ஃப்ரம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் இமேஜ் எங்கேருந்து எடுக்கிறோன்னு. ரன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் பை லேயரா என்னென்ன பில்ட் பண்றோமோ அது எல்லாமே நீங்க வந்து ரன்னுன்னு கொடுக்கணும். நம்ம இமேஜ் வந்து லேயர் பை லேயரா பில்ட் பண்ணும்போது நீங்க என்னென்ன கமாண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து நீங்க ரன்னுன்னு கொடுக்கணும். அந்த இமேஜ்க்குள்ள நீங்க ஏதாவது கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல வந்து ஏதாவது இப்போ எக்கோன்ற மாதிரி கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த சிஎம்டின்ற கமாண்ட் பார்த்தீங்கன்னா உங்க இமேஜ் வந்து பில்ட் பண்ணாது. இந்த சிஎம்டின்றது பார்த்தீங்கன்னா உங்க அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து இப்படி பிராக்கெட்ல கொடுத்துக்கணும். எக்கோ அப்புறமேல் பார்த்தீங்கன்னா வந்து கமா நீங்க என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ திங்கிங் மாங்க்ஸ்னு கொடுக்கும். ஹை திங்கிங் மாங்க்ஸ்னு கொடுக்கும். ஸோ நீங்க ஒரு கமாண்டையும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து கமா மூலியமா நீங்க செப்பரேட் பண்ணணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா எக்கோன்ன்றது ஒரு தனி கமாண்டு. ஹை திங்கிங் மாங்க்ஸ்ன்றது நம்ம அந்த கம்ப்ளீட்டா இது வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க எக்கோன்னு என்ன கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம திருப்பியும் வந்து இமேஜை வந்து நம்ம ரீடேக் பண்ணுவோம். ஸோ திருப்பியும் நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம் இமேஜை. பில்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4th கமாண்ட் மட்டும்தான் ரன் ஆகுது. ஏன்னா அது மட்டும் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ணோம். திருப்பியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆகி உங்களுக்கு வந்து டேக் ஆயிடுச்சு இமேஜ். ஸோ நம்ம இது வந்து இந்த இமேஜஸ் டேக் ஆன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். sudo docker run ubuntu. இப்படி நீங்க ரன் பண்ணும்போது நம்ம அந்த எக்கோல என்னென்ன கமாண்ட் கொடுத்தோமோ அது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு எந்த பிரிண்ட்டுமே கொடுக்கல. ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த இமேஜ் ரன் ஆச்சா என்னன்னே தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட டாக்கர் ஃபைல்ல போயிட்டு நம்ம வந்து எக்கோன்னு ஒரு கமாண்ட் வந்து கொடுத்தோம். ஸோ எக்கோன்றது பார்த்தீங்கன்னா நீங்க எக்கோக்கு நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டா வரும் அப்படியே. ஸோ அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து சிஎம்டின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரன்னுன்றது பார்த்தீங்கன்னா நீங்க லேயர் பை லேயரா உங்க இமேஜ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்க ரன் யூஸ் பண்ணுவீங்க. கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்குள்ள நீங்க ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நீங்க வந்து கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதான் ரன்னுக்கும் கமாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நமக்கு வந்து இது வந்து இப்போ வந்து ரன் ஆயிடுச்சு. ஆனா வந்து நமக்கு வந்து இப்ப திருப்பி நீங்க வந்து sudo docker ps அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து எந்த இமேஜுமே ரன் ஆகல. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம ரன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம இந்த இமேஜை வந்து நம்ம வந்து இன்டராக்டிவ் மோட்ல ரன் பண்ணணும். ஸோ இது இன்டராக்டிவ் மோட்ல எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வந்து sudo docker run -itன்னுவாங்க. -itன்றது பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் மோடு. இன்டராக்டிவ் மோட்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜை ரன் பண்ணி அந்த இமேஜ் உள்ள நீங்க வந்து உள்ள போயிடுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உபுண்டுன்னு கொடுக்கும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ரன் ஆகுது. ரன் ஆகிட்டு நமக்கு வந்து எக்ஸிட் ஆயிடுது நம்ம. ஆனால் நம்ம அந்த இமேஜுக்கு உள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோன்னா நம்ம என்ன பண்ணோம்னா வந்து /bin/bash. ஸோ இப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுங்க. நீங்க வெறும் -it உபுண்டுன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இன்டராக்டிவ் மோட்ல என்னன்னா வந்து ரன் ஆகி உங்களுக்கு எக்ஸிட் ஆயிடும். நீங்க வந்து ஏதாவது ஒரு கமாண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து -itன்றது இன்டராக்டிவ் மோடு, உபுண்டுன்றது உங்களோட இமேஜோட நேமு. அதுக்கு நெக்ஸ்ட் வர்றது பாத்தீங்கன்னா நீங்க என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்க வந்து இமேஜ் உள்ள வந்து வந்துட்டீங்க. ஸோ இந்த இடத்த வந்து போன லைன்ல பாத்தீங்கன்னா திங்கிங் மாங்க்ஸ்னு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ரூட்@ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ வந்து நம்ம வந்து இமேஜ் உள்ள இருக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா நீங்க வந்து இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம வந்து இப்போ வந்து sudo docker ps இப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு இமேஜ் ரன் ஆயிட்டு இருக்க மாதிரியே காமிக்குது பாருங்க. ஸோ நம்ம வந்து இமேஜோட நேம் என்ன ரன் பண்ணணும்னு வருது. இங்க கண்டெய்னரோட நேமு, அந்த கண்டெய்னர் வந்து எந்த இமேஜ்ல இருந்து ரன் ஆகுதுன்னு வருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன கமாண்ட் கொடுத்துருக்கோம்னு வருது. இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம இமேஜ்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த 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 பிரிண்ட்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்க கண்டெய்னரோட ஐடி என்ன, உங்க கண்டெய்னர் வந்து நீங்க வந்து எந்த இமேஜ்ல இருந்து பில்ட் ஆயிருக்கு, எந்த கமாண்ட் வந்து நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் முன்னாடி அது வந்து கிரியேட் ஆச்சு.
ஸோ அப் 27 செகண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸா வருது. அப்படின்னா வந்து 27 செகண்ட்ஸா இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க திருப்பியும் அதே கமாண்ட் குடுத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து அபௌட் 1 மினிட்ன்னு வருது. 1 மினிட் முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். 1 மினிட் வரைக்கும் இது வந்து ரன் ஆயிட்டே இருக்குன்னு. அப்புன்னு உங்களுக்கு வந்ததுன்னா, இது வந்து ரன் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்க போர்ட்ஸ்ன்னு வருது. இது நம்ம இதுவரைக்கும் இன்னும் போர்ட்லாம் எக்ஸ்போஸ் பண்ணல. எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா, எந்த போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்களோ, அந்த போர்ட் நம்பர் இங்க வரும். அது நம்ம வந்து லேட்டரா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னன்னா, நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் உள்ள நம்ம வந்து லாகின் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம வெறும் கண்டெய்னர் ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரன் ஆயி அது வந்து எக்ஸிட் ஆயிடும். நீங்க கண்டெய்னர் உள்ள வந்து நீங்க வந்து லாகின் பண்ணணும்னா, நீங்க வந்து இன்டராக்டிவ் மோட்ல லாகின் பண்ணி /bin /bash அப்படின்னு சொல்ற அந்த கமாண்ட் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டராக்டிவ் மோட்ல வந்து போயிட்டு, அந்த கண்டெய்னர் உள்ள வந்து லாகின் ஆயிடும். ஸோ இப்ப நீங்க வந்து லாகின் பண்ணிட்டீங்க. இதுலருந்து எப்படி நீங்க வெளிய வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் எக்ஸிட்ன்னு குடுத்தா போதும். அந்த கண்டெய்னர்ல இருந்து வெளிய வந்துருவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கண்டெய்னர்ல இருந்து வெளிய வந்துட்டீங்கனாலே, உங்களுக்கு அந்த கண்டெய்னர் என்ன ஆயிடும்னா வந்து, அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்ப நீங்க திருப்பியும் நீங்க வந்து டாக்கர் பிஎஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த கண்டெய்னர் வந்து இப்ப வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அந்த கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, அது வந்து எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடும்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு கண்டெய்னர் வந்து நீங்க வந்து டேக் பண்ணணும். நம்ம எப்படி டேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி கமாண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறதுன்னு பார்த்தோம் நம்ம டாக்கர் ஃபைல்ல. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி இன்டராக்டிவ் மோட்ல வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் உள்ள வந்து நம்ம வந்து லாகின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமேலு என்னென்ன கண்டெய்னர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.